த பைபிள் ஃபார் மீ அண்ட் யூ என்கிற இந்த யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 3, 4, 5 ஆகிய வசனங்களை நம்ம படித்து தெரிந்து கொள்ளலாம். 3வது வசனத்தில் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். 4வது நாளில் தான் அவர் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை எல்லாம் அவர் உருவாக்குறார். ஆனால் அதுக்கு முன்னாடியே வெளிச்சம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஆழத்தின் மேல் இருள் இருந்ததுங்கிறத 2வது வசனத்தில் படிக்கிறோம். அப்போ அந்த இருளை நீக்குவதற்காக தான் இவர் வெளிச்சத்தை உண்டாக்குகிறார். இந்த வெளிச்சம் எப்படி வந்தது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கலாம். அதில் தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை அப்படின்னு பார்க்குறோம். அப்போ தேவ ஒளி தான் இதில் முதலாவது பிரகாசித்த ஒளியாக இருக்கிறது. ஏசாயா 60:20 நம்ம பார்க்கலாம், கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ இந்த ஒளி என்பது கர்த்தருடைய வெளிச்சம், அது வார்த்தையினால் உருவானது அப்படிங்கிறதையும் நாம் நம்புகிறோம். அதே போல் யோவான் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று கர்த்தராகிய கிறிஸ்து கூறுவதாக நம்ம வாசிக்கிறோம். அப்போ இந்த ஒளி ஜீவ ஒளி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீடுகளுக்குள்ளே நம்ம நுழைஞ்ச உடனே என்ன செய்வோம்னா, எப்போதும் மின் விளக்கை லைட்டை தான் போடுவோம். இந்த லைட்டை கண்டுபிடிச்ச அல்லது மின் விளக்கை கண்டுபிடிச்ச சயின்டிஸ்ட்டு தாமஸ் ஆல்வா எடிசன், அவருடைய நண்பர் அவர்கிட்ட எப்போதும் ஆர்கியூ பண்ணுவாராம், இந்த உலகத்தை யாரும் படைக்கலை, அது தானாக உருவாயிற்று அப்படின்னு சொல்லி. அப்போ எடிசன் அவருடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவர் கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகளெல்லாம் வரிசையாக வச்சு இதெல்லாம் யார் கண்டுபிடிச்சது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு நண்பர் சொன்னாராம், எடிசன் தான் கண்டுபிடித்தார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ எடிசன் சொன்னாராம், இவ்வளவு கண்டுபிடிப்புகளையும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன்னா சாதாரண கண்டுபிடிப்புகள், ஆனால் இந்த உலகத்தை கண்டிப்பாக ஒருவர் படைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் தான் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவர் நண்பருக்கு புரிய வச்சாராம். 1000 படைப்புகளுக்கு மேல் கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசனுடைய நம்பிக்கை இது. 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார், வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார்னு வாசிக்கிறோம். நல்லது என்று சொல்லும்போது நல்லதை மட்டுமே தான் கடவுள் நமக்கு கொடுக்குறார். நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது இருளையும் வெளிச்சத்தையும் தேவன் வெவ்வேறாக பிரிக்கிறார். அப்படின்னா என்ன? நம்ம இருளுக்குள்ளே இருக்கக்கூடாது, இருட்டான வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம இதில் இருந்து பார்க்கணும். 2 கொரிந்தியர் 6, 14, 15 நீங்கள் வாசிக்கும்போது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது அப்படின்னு சொல்லிட்டு பவுல் எழுதுகிறார். அப்போ விசுவாசம் என்பது ஒளியையும் அவிசுவாசம் என்பது இருளையும் குறிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒருவர் விசுவாசியாக இருந்தால் ஒளிக்குள் வரும்போது கண்டிப்பாக அந்த அவிசுவாசம் என்பதை நம்ம விட்டுவிடணும். கர்த்தராகிய தேவன் ஒருவரே, அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார் என்பதை நம்ம பரிபூர்ணமாக நம்பணும். 5ஆம் வசனத்தில் தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்றும் இருளுக்கு இரவுன்னு பேரிடுறாரு. சாயங்காலமும் விடியற்காலமாகிய 1ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னு பார்க்குறோம். அவர் பேரிட்டது தான் இன்றைக்கு வரைக்கும் இருக்குது. இந்த பிரபஞ்சம் இரவு பகல் என்ற ரிதமை முதலாக அடைந்தது படைப்பின் முதல் நாளிலேயே அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கி வேலைன்னு சொல்லிட்டு சில பேர் இதை தொலைச்சிட்டு இருக்கிறாங்க. டைமுக்கு இதுதான் இரவு, இந்த நேரத்தில் தூங்கணும், இந்த நேரத்தில் எழுந்திருக்கிறோங்கிற ஒரு ஞானம் கூட இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் கடவுள் நியமித்ததை நம்ம என்றைக்கும் மாற்றுறதுக்கு முயற்சிக்கக்கூடாது. இந்த இருள் முடிந்து வெளிச்சம் வரும்போது காலையாகி அடுத்த நாள் வருது. இது ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது. இன்று 3 வசனங்களை மற்றும் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். இனி தொடர்ந்து நீங்கள் வேறு வசனங்களை அடுத்த நாட்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி.